முத்தையா சுவாமிகள் அற்புதமான கருத்துக்களை சொல்வது போல எனக்கு இருக்கும். அவர் என்னது மூளையை செலவு செய்து விட்டாரோ தெரியாது. மூட நம்பிக்கை என்பது மூளையை செலவை செய்வதுதான், வேறு ஒன்றுமில்லை. சாத்திரம் சொல்வதும் மெஸ்மரிசம் செய்வதும் மேக்னட்டிசம் செய்வதும் பேயாற்றுவதும் எல்லாம் படுகிறவரின் துன்பத்தை துடைப்பதற்கான மனித செயற்பாடுகளாகவே அறிவில் மேம்பட்ட ஞானிகளால் உருவாக்கப்பட்டவை. அவற்றின் நோக்கம் மனிதரை நல்வழிப்படுத்துவதே ஆகும். ஆனால் காலப்போக்கில் அது மனிதர்களை மூடர்களாக்கியது. இன்று வைத்தியத்துறையில் இதுபோல மூளைச்சலவை செய்கின்றவர்கள். உளவியல் வைத்தியம் நோயாளிக்கு முக்கியமானது. துன்பப்படுகிறவரின் நோயை குறைக்க நித்திரை குளிசை கொடுக்கிறார்கள். சத்திர சிகிச்சை செய்ய உடலின் சில பகுதி இயக்கத்தை தாமதிக்க செய்கிறார்கள். இவையெல்லாம் நல்லெண்ணம் கொண்ட ஆக்கத்தின் செயற்பாடுகளாகும். நோயாளிக்கு இந்த வைத்தியம் செய்யப்படுகிறது. அவரை வைத்தியரிடம் கூட்டிச் செல்கிறவருக்கு இந்த மூளைச்சலவை செய்வதில்லை. ஒருவர் இறக்கம் முன் செய்வதுதான் மூளைச்சலவை. அவர் இறந்தபின் செய்வதெல்லாம் மூட நம்பிக்கையாகும். பிறப்பு என்பது உடலுக்கான தீங்கு விலகுவது, துன்பம் விலகுவது. அப்போது மயக்க மருந்து கொடுத்த நேரத்தில் இருப்பது போலவே உடலுக்கு இருக்கும். நித்திரை செய்வது போலவே அது இருக்கும். நித்திரை வரவில்லை என நித்திரை குளிசை போட்டால் அதுபோலவே அவரின் கவலை ஒரு இரவுக்காவது தற்காலிகமாக நீங்கும். திருவள்ளுவரே உறக்கம் போன்றதே இறப்பு என மிக சுருக்கமாக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இறந்தால் இந்த உடம்புக்கு இந்த உலகிலிருந்து எல்லா துன்பமும் நீங்கிவிட்டது என்பதுதான் பொருள். அவர் எங்கோ மறுபுறவி எடுப்பார், அது வேறு. அங்கே அவர் விதத்தையே அறுவடை செய்ய வேண்டும். ஒருவர் இறந்தால் அந்த வீட்டை மிக விரைவாக சுத்தம் செய்கிறார்கள், வெள்ளை அடிக்கிறார்கள். இது மூட நம்பிக்கை இல்லை. அன்று வரை நோய்வாய்ப்பட்டு இருந்தவர், கிடையாய் கிடந்தவர் காரணமாக அந்த இடத்தில் ஏற்பட்டிருந்த அசுத்தம் மட்டுமல்ல, கவலைப்படுகிறவர்களின் துன்பம் போக்குவதற்கு, தன் நன்றி உணர்வை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு வந்தவர்களாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்க இந்த தூய்மைப்படுத்தும் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. ஆகையால் இவை மூட நம்பிக்கை அல்ல. உறவினர்கள் சேர்ந்து உணவுண்டு அவர்களுடன் தங்கியிருந்து கவலைப்படுகிறவர்களின் கவலை போக்குவதும் மூட நம்பிக்கை இல்லை. ஆனால் அதற்கான செலவென்பது இறந்தவரை பராமரிக்கின்றவர்களை தாக்குவதாக இருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. ஒரு இறந்தவர் வீட்டுக்கு இறந்தவருக்காக சில வேளைகளில் சில லட்ச ரூபாய்களே தேவைப்படுகிறது. முதியவர்கள் மற்றவர்களின் நன்மைக்காக வாழாது சேமிக்காது தனது இறப்புக்காகவே பணம் சேமிக்க வேண்டிய துன்ப நிலைக்கு ஆகியிருக்கிறார்கள். என்றால் உயிரோடு இருப்பவர்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக. இது மூட நம்பிக்கை இல்லையா? இது மரபாகிவிட்டது, கலாச்சார பண்பாகிவிட்டது. இந்த செலவுகளை எல்லா தரத்திலும் உள்ள மக்களும் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது எல்லோராலும் செய்ய முடியாத செயலாகின்றது. கடனாளி ஆகிறார்கள். அவர்கள் துன்பங்கள் அதிகரிக்கின்றது. எதிர்காலம் இருளாகின்றது. மற்றொன்று, வணக்கத்துக்கு நேரம் தேவையில்லை. ஒரு நேரம் முக்கிய நேரமாக ஞானிகளால் இனங்காணப்பட்டுள்ளது. அது அதிகாலை 4:30 மணி. அந்த நேரம் எல்லோரும் எழுந்திருக்க வேண்டிய நேரமாகும். அந்த நேரம் பற்றி விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல என்னால் முடியாது. ஆனால் உணர் அறிவினை முற்பிறவியிலிருந்து பிறக்கும்போது கொண்டு வந்த அறிவின் தன்மையை பொறுத்து விளங்கிக் கொள்ள முடியும். இதனை என்னிலிருந்து விடுபடாத அகங்காரத்துடன் நான் இதனை திட்டமாக வலியுறுத்தி கூறுகிறேன். விழிப்பது பிறப்பதற்கு சமமாகும் என திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார். அழுது கொண்டே துன்பத்தை எதிர்கொள்ள குழந்தை பிறந்தாலும் கடவுளின் வழித்தோன்றலாகவே அது பிறக்கிறது. அது கடவுளின் நல்ல தன்மைகளை உள்ளடக்கிய ஆன்மாவை கொண்டுள்ளது. அந்த ஆன்மாதான் நான், உள்ளம், உயிர், மனம் என்றெல்லாம் பலவிதமாக குறிப்பிடப்படுகின்றது.
இரவில் கவலை மறந்து துன்பமில்லாமல் இருந்து விழித்தெழும் ஆன்மா பிறந்தபோது எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்ற குழந்தைக்கு சமமாகிறது. ஆனால் குழந்தையின் பூ உலக முதல் அனுபவம் துன்பமும் அலறலும் தான். ஆனால் நித்திரை விட்டெழுந்த உனக்கு நிறைய துன்ப அனுபவம் இருக்கும். உனக்கு தீர்மானம் எடுக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. பிறந்தது போல தூங்கி எழுந்த நீர் கடவுளிடம் அறம் சார்ந்த நல்ல தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை தா என கேட்டு உன் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமென நான் என்ற அகங்காரத்துடன் மீண்டும் சொல்லுகிறேன். இதனை நான் என் உயிரிழக்கும் வரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். இதற்கிடையில் நான் சொல்ல வந்ததை மறந்துவிட்டேன். கடவுளை வணங்க குறித்த இடம்தான் வேண்டுமென்றில்லை. வீட்டிலும் வணங்கலாம், கோவிலிலும் வணங்கலாம், சாவீட்டிலும் வணங்கலாம், சுடலையிலும் வணங்கலாம், முடிந்தால் நித்திரையிலும் வணங்கலாம். முயன்று பாருங்கள். மனிதனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. அதற்கான எல்லா சூழலையும் ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்துள்ளான். மனிதர்கள் புரிகின்ற அற்புதங்களையும் நீங்கள் எப்போதும் தொலைக்காட்சியில் இப்போது பார்க்க முடிகிறது அல்லவா? நான் வேறு விளக்கம் தர வேண்டுமா? கடவுள் தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை தவிர வேறு ஒன்றையும் யாருக்கும் கொடுப்பதில்லை. நீரே கடவுளின் ஒரு பகுதி. நீ உன்னை உணர்ந்தால் போதும். நீர் இந்த உலகத்தில் எந்த அற்புதத்தையும் நிகழ்த்தலாம். எல்லா இடத்திலும் கடவுளை வணங்கலாம். எவ்வாறான நிலையிலும் எப்படியும் கடவுளை வணங்கலாம். நின்றும் வணங்கலாம், இருந்தும் வணங்கலாம், கிடந்தும் வணங்கலாம் என்று சமயங்களும் கூற, சுடலைக்குள்ளும் செத்தபுட்டிலும் கடவுளை வணங்குகின்ற மனிதர்கள் அதனை மரபாக கலாச்சாரமாக எடுத்திருக்கும் போது தொடக்கு என்னும் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி சிலரை கோயிலுக்கு கடவுள் வணங்க செல்ல அனுமதிப்பில்லை. தொடக்கு என்று வீடு கழுவது அங்கீகரிக்கப்படலாம். செத்த வீட்டில் சிலர் கோயிலுக்கு போகலாம். அதே வீட்டில் உள்ள வேறு சிலர் கோயிலுக்கு செல்லக்கூடாது. இது அவரில் மட்டுமா அழுக்கு? மற்றவரில் அழுக்கு இல்லையா? அவருக்கு மட்டுமா கவலை? மற்றவருக்கு கவலை இல்லையா? இது மூட நம்பிக்கை இல்லையா? இது கலாச்சாரத்தில் மரபில் புகுந்து கொள்ளப்பட்ட மூட நம்பிக்கையாகும். கோவிலுக்கு போய் பலர் ஒன்று கூடும் இடத்தில் மொட்டையடிக்கின்றார்கள். அந்த புனிதமாக இருக்க வேண்டிய இடம் அசுத்தமாவதற்கு வழிகாட்டுகிறார்கள். தொற்று நோயாளிகளும் வந்து மொட்டை அடிக்கிறார்கள். நோய் பரவவும் காரணமாகிறது. இது கடவுள் விரதம் இருக்கும்படியோ, விழித்திருக்கும்படியோ, தனித்திருக்கும்படியோ, உடலை வருத்தும்படியோ சொல்லவில்லை. தீர்மானம் எடுப்பதும் நீர். உடல் என்னும் கடவுளாகிய ஆன்மா உறையும் உடலாகிய கோவிலை சுகாதாரமாக போனிலான் மட்டுமே நீர் கடவுளை அதிக நேரமும் அதிக காலமும் வணங்க முடியும். வணக்கமே உனக்கு சரியான தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை அதிகரிக்கும். பாத யாத்திரையோ, மொட்டை அடித்தலோ, விரதம் இருத்தலோ, விழித்திருத்தலோ, தனித்திருத்தலோ, அதிக நேரம் காலத்துக்கு கடவுளை வணங்க செய்ய ஏற்பாடென்றால் அவையெல்லாம் மூட நம்பிக்கை இல்லை என்று சொல்லலாம். கடவுளை அதிக நேரம் அதிக காலம் வணங்கவோ வேறு எதற்குமோ பல்வேறு விதமான சூழலை கடவுளை ஏற்படுத்தியுள்ளார். தீர்மானம் உன்னுடையது, செயல் உன்னுடையது. துரிதமாக மாற்றமடைந்து வரும் இன்றைய சூழலில் கட்டாயமாக வணங்க வேண்டிய நேரமாக அதிகாலை 4:30 மணியை நான் குறிப்பிடுகிறேன். மற்ற வணக்க நேரங்களை நீங்கள் உங்கள் விருப்பப்படி தீர்மானித்துக் கொள்ளலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் வேலை செய்யும் போதும் உண்ணும் போதும் வணங்கலாம். அதற்கான சுதந்திரம் உங்களுக்கு உள்ளது. அறஞ்சார்ந்த தீர்மானத்துக்கு கடவுள் பக்கபலமாக இருப்பார். உங்கள் விருப்பப்படி செய்யலாம். விரதம் இருந்தும் கடவுளை நினைக்கலாம். நித்திரை விழித்திருந்தும் கடவுளை வணங்கலாம். தனித்திருந்தும் கடவுளை வணங்கலாம். அவை பிழையெனவோ மூட நம்பிக்கையினவோ நான் அறுதியிட்டு திட்டமாக சொல்ல மாட்டேன். சந்தர்ப்பம் உமக்குள்ள வாய்ப்புகளுக்கு அமைய அதிக நேரம் கடவுள் வணக்கத்துக்கான வாய்ப்பை நீர் பயன்படுத்திக் கொள்ளலாம். எது மூட நம்பிக்கை என்பதை நீரும் இனங்காண முடியும். எல்லோரும் எப்போதும் இந்த வணக்க முறையை கையாள வேண்டுமென நினைப்பதுதான் மூட நம்பிக்கை. முதியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இந்த வணக்க முறைகள் சரியாகுமா? உடல் சுகமும் சுகாதார பழக்க முறையும் அறநெறி வாழ்க்கையும் முக்கியமானது எனவே நான் சொல்லுகிறேன். இந்த சூழலுக்குள்ளே அகங்கார மாயைக்குள் அகப்பட்டிருக்கும் சிக்கியிருக்கும் ஆன்மாக்கள் எல்லாம் சகோதரங்களே, அதாவது கடவுளின் பிள்ளைகளே. ஈரானின் புதிய தலைவரின் பரம்பரை ஒரு முகநூலில் ஒரு அன்பர் இப்போது
தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த நாட்டின் தலைவரை, ஈரானின் தலைவரை முகமது நபியின் வழித்தோன்றலாகும் என பரம்பரையை காட்டியுள்ளார். அது நீண்ட பரம்பரை. முகமது நபியாரின் வழித்தோன்றல் எப்படி என இதுபோல தேடிச் சென்றால் அவர் அல்லாவின் வழித்தோன்றல் என்றே வரும். சைவ சமயத்திலும் கடவுள் காலத்துக்கு காலம் அவதாரம் எடுத்து மனிதரோடு வாழ்ந்தார் எனவும் கூறப்படுகிறது. இதுவும் மனிதராக வாழ்ந்த அந்த மனிதர் கடவுளின் வழித்தோன்றல் என்பதை உம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் நீயும் கடவுளின் பிள்ளை என்பதை மறக்க மாட்டீர். பூவுலக சூழலில் மாட்டியிருக்கும் நீர் உன்னை உணர்ந்தால் மட்டுமே உலகில் உள்ள எல்லா மக்களும் கடவுளின் பிள்ளைகள், நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற உணர்வு வரும். பகுதி பகுதியாக பிரிந்திருக்கும் எல்லா சமயங்களும் ஒரே விதமான அறப்போதனை செய்யும் நிலை வந்தால் மட்டுமே சாதி சமய இன நாட்டு வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உலகம் சொர்க்கமாக மாறும். நரகம் என்பதே அழிந்துவிடும். சாத்திரம் சொல்லுகிறவர்கள் பார்க்க வருகின்றவரின் கவலையை போக்க வீட்டிலுள்ள ஒருவரை இடம் மாறி இருக்க சொல்லுகிறார். அத்தோடு அவருக்கு நல்ல காலம் வருகிறது. அந்த காலத்தை பயன்படுத்தி பயிற்சியை மேற்கொண்டால் அவர் வெளிநாட்டு வேலை கிடைத்து நல்ல வருமானம் உழைப்பார். உங்கள் பிரச்சனையை நீங்கும், அவரும் நல்ல நிலைக்கு வருவார் என சொல்லுவாரானால் அதுதான் ஆறாம். அவ்வாறு இல்லாமல் சாத்திரம் சொல்லுகிறவர்கள் பிரச்சனைக்கான நபரை வீட்டை விட்டு போக சொன்னால் மட்டுமே வீட்டு பிரச்சனை தீரும் என வலியுறுத்தி கூறுவாரானால் அது அறமல்ல. சாதகம் பார்த்தல் என நல்லெண்ணம் கொண்ட ஞானிகளால், அதாவது உளவியல் வைத்தியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட செயல்முறை இப்போது வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே தான் நான் சாத்திரம் பார்ப்பது மூட நம்பிக்கை என வலியுறுத்தி கூறுகிறேன். சாதகம் பார்க்கும் உளவியல் வைத்தியர்கள் மட்டுமல்ல, பட்டம் பெற்ற எல்லா வகையான வைத்தியர்களும் இவ்வாறே அறம் மறந்து செயல்படுகிறார்கள். விஞ்ஞானிகள் சக்தி பெறுவதற்கு அணுவை பிரிக்க வேண்டும் என கூறுவது போல திருவள்ளுவர் அபார சக்தி பெறுவதற்கான வழியை ஆற்றின் ஒழுக்கி அறநிழுகா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து என காட்டியிருப்பது போல எனது முத்தியா சுவாமி தான் அறந்தவராது வாழ்வது மட்டுமல்ல, மற்றவரும் அறந்தவர் செல்லாது ஒழுகச் செய்து வாழ்வதுதான் சிறந்த வல்லமையுடைய கடவுளுடன் இணைவதற்கான அபார சக்தி பெறும் முறையாகும் என கூறினார். இந்த இல்வாழ்க்கை முறை தவம் செய்கிறவர்கள் பிறவி புனி நீங்குவதற்காக எடுக்கின்ற தீர்மானங்களை விடவும் மிகவும் சிறந்தது மட்டுமல்ல, வல்லமை மிக்கதும் என எனக்கு விளங்கும்படி எளிமையாக குறிப்பிட்டார்.